பாரம்பரியத்தின் தமிழ் கதைகள். தமிழ் டூன்ஸ். இங்க நிக்கிறவங்கள்ட்ட யார்ட்டையாவது இங்க ரெண்டுக்கு வீடு கிடைக்குமான்னா கண்டிப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்கா அக்கா, இங்க எங்கேயாவது வாடகைக்கு வீடு கிடைக்குமாக்கா? என்னம்மா, வாடகைக்கு வீடா? நீ இந்த ஊருக்கு புதுசாமா? ஆமாக்கா, நான் இந்த ஊருக்கு புதுசு. எங்கேயாவது வீடு இருந்தா சொல்லுங்கக்கா. வாடகைக்கு வீடுன்னா நான் வேணா ஒரு வீடு வாடகை கூடுறேன். அந்த வீட்டுல வேணா நீ இருக்கியாமா? நல்ல வீடு தான், நல்லா தான் இருக்கும். சரிக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த வீடே தாங்கக்கா. சரி சரண்யா, நான் இந்த பிள்ளைக்கு வீட்டை காமிச்சு கொடுத்துட்டு வரேனே. இதாமா என்னோட வீடு. இந்த வீட்டை தான் நான் வாடகை கூடுறேன். உனக்கு பிடிச்சிருக்கா என்னம்மா? அக்கா, எனக்கு வீடு பிடிச்சிருக்குக்கா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த வீட்ல இருந்துக்கிறேன். சரிம்மா, உன்னை பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. வாடகையும் கொஞ்சம் ஸ்லோவா தந்தாலும் பரவாயில்ல. பிள்ளைக்கு ஏதாவது பால் கீழ் வேணும்னா என்கிட்ட கேளுமா, தயங்காம. சரிக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றிக்கா. ஐயா பூசாரி, இன்னும் அவந்திகா வரலையே, எங்க போனா? இப்ப வந்துருவா அவந்திகா, கொஞ்சம் பொறுமையா இரு ராஜ். மோகன், என்னங்க பாரு மோகன். அவந்திகா வந்துட்டியா? நீ இவ்வளோ நேரம் என்னை எங்க போன? என்னை இந்த கோவிலுக்கு வர சொல்லிட்டு நீ இவ்வளோ லேட்டா வர? மோகன், வர்ற வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிட்டு. அவந்திகா, என்ன இந்த கோவிலுக்கு எதுக்கு வர சொன்ன? இந்த பூசாரி யாரு சொல்லு, எனக்கு ஒண்ணுமே புரியல. மோகன், நான் ஒரு காரணமா தான் வர சொன்னேன். இந்த கோவில்ல தான் உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு சக்தி கிடைக்கும். என்ன பழசு ஞாபகப்படுத்த போறியா? நான் என்ன 10-16 ஜென்மமா எடுத்து வந்திருக்கேன். இதுதானடி முத ஜென்மம். இல்ல மோகன், நீ இது முத ஜென்மம் எடுக்கல. ஏற்கனவே நீ ஒரு ஜென்மம் எடுத்திருக்க. பூசாரி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்ததுலேருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வேற ஏதோ ஒரு ஜென்மம் எடுத்திருக்கேன், நான் ஒரு நாகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்ன போலியான ஆட்டம்? மோகன், குருதேவர் சொல்றது ஒண்ணு போய் கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம ஒரு இச்சாதாரி நாகங்கள். அவந்திகா, அந்த பூசாரி கூட சேர்ந்து உனக்கும் ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்கேன். அதெல்லாம் டிவி சீரியஸ்ல மட்டும்தான். இல்ல மோகன், நீ நம்ப மாட்டேன். வேணும்னா நான் இப்போ உனக்கு தெளிவாவே காமிக்கிறேன். நானும் ஒரு இச்சாதாரி நாகம் தான், நீ ஒரு இச்சாதாரி நாகம். அவந்திகா, இது என்ன? அப்போ உண்மைக்கும் நாகினிங்க இருக்காங்களா? நீ ஒரு இச்சாதாரி நாகினியா? அவந்திகா சொல்லு. ஆமா மோகன், அவந்திகாவும் ஒரு இச்சாதாரி நாகினி தான், நீ ஒரு இச்சாதாரி நாகம் தான். இப்போ நீயும் இச்சாதாரி நாகினியா மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. பூசாரி, என்ன சொல்றீங்க? அப்படின்னா நானும் ஒரு இச்சாதாரி நாகமா? நான் தான் சொன்னல மோகன், நீ ஒரு இச்சாதாரி நாகம் தான். நாகமோக வம்சத்தை சேர்ந்த நாகோனி. ராஜ், என்ன பாரு ராஜ், உன்னோட அவந்திகா இப்போ உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவந்திகா, உன்னை பல வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம திரும்ப மறு ஜென்மம் எடுத்து ஒன்று சேர்ந்துட்டோம் அவந்திகா. ஆமா ராஜ், நம்ம மறு ஜென்மம் எடுத்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். இனி நம்ம 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது அவந்திகா. இனி நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ போறோம். இல்ல ராஜ், நமக்கு ஆற்ற வேண்டிய கடமை இன்னும் நிறைய இருக்கு. இங்க என்னென்னமோ நடக்குது ராஜ். ஆமா ராஜ், உனக்கு பழசு ஞாபகம் இல்லாத போயிங்க என்னென்னமோ நடந்திருக்கு. உனக்கு நான் அதை விலைக்கு சொல்ற ராஜ், இத கவனமா கேளு. ஸ்ரேயா, நீ சொல்றத வச்சு பார்த்தா அப்போ மயூரி. ஆமா யமுனா, மயூரி திரும்ப வந்துட்டா. அதுவும் நாகினி உருவத்துல. இது நம்மளால நம்ப முடியாதது. ஆனா அது எப்படி நடக்கும்? பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த 3 நாயினிகளும் மயூரியை நம்ம கண்ணு முன்னாடி தானே கொண்டாங்க. அவ வெடிச்சு சதறினாலே. அந்த 3 நாயினிகள் கையால தான் மயூரிக்கு அழிவு ஏற்பட்டுச்சு. ஆனா எப்படி அவ திரும்ப வருவா? அதுவும் ஒரு இச்சாதாரி நாயினி ரூபத்துல அவ எப்படி வருவா? அதுதான் யமுனா என்னாலையும் ஏத்துக்க முடியாதது ஒண்ணு. அவ எப்படி இச்சாதாரி நாகினியா மாறினா? என்ன குருதேவா சொல்றீங்க? எனக்கு ஞாபகம் இல்லாதப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா? ஆமா ராஜ், உனக்கு பழசு ஞாபகம் இல்லாதப்போ இவ்வளவு விஷயம் நடந்துட்டு. ஆனா இப்போ அவந்திகாவும் நீயும் ஆற்ற வேண்டிய கடமை ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். ஆமா
ஆமா ராஜ், இனி நம்மளுக்கு இருக்கிற ஒரே வேலை நாகக்கன்னி குழந்தைய காப்பாத்துறது மட்டும்தான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் நாகமோகினி. எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு மறுபிறவி எடுத்து வந்தீங்களோ உங்க அம்மா அப்பா சம்மதத்தோடு நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிடணும். அது மட்டும் இல்லாம நாகக்கன்னி குழந்தைக்கு தெரியாம நீங்க அந்த குழந்தைய காப்பாத்தணும். ஆமா குருதேவா. அவந்திகா, கல்யாணத்தை பற்றி எங்கள் அம்மாட்ட பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. எங்கள் அம்மாட்ட உன்னை அறிமுகப்படுத்தி கல்யாணத்துக்கான ஏற்பாடை செய்கிறேன். சரி ராஜ், வீட்டுக்கு போலாம் வா. என்னோட செல்ல குட்டி எவ்வளோ அழகா இருக்கு. இப்பதான் என் செல்ல குட்டி அழகா இருக்கு. சிரிக்கிறியா? சிரி. என் செல்ல குட்டி பிறந்து ரொம்ப நாள் ஆகுது. பேர் வைக்கணும்ல, இன்னைக்கு பேர் வைப்போம் உனக்கு. என் தங்க குட்டி பேரு இனி பூர்வி. சிரிக்கிறியா? உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா தங்கம்? இனி உன் பேரு பூர்வி. சொல்லு பூர்வி. யார் நீ? நீ பார்க்க தீய சக்தி மாதிரி இருக்கியே, யாருன்னு சொல்லு. சொல்லுடி, நீ யாரு? நித்திய சக்தியா? யாருன்னு சொல்லு. ஓ, என்ன தெரிஞ்சுக்கிறதுல நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? நான் தான் மோகனா, அவந்திகாவை கொல்ல வந்திருக்கேன். என்ன அவந்திகாவை கொல்ல வந்திருக்கியா? அவந்திகாவை கொல்லணும்னா என்னை தாண்டி போகணும் மோகனா. இன்னும் அந்த அவந்திகாவை கல்யாணமே பண்ணல, அதுக்குள்ள பாசம் பொங்குதோ? மோகனா ஜாக்கிரதை, இனி என் ராஜ் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது மோகனா. ஓ, அதையும் பார்த்திடலாம். இன்னைக்கு நீங்களா நானா பார்த்திடலாம். வா அவந்திகா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா, அம்மா. மோகன், ஊர்ல இருந்து எப்படா வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. தங்கச்சி எங்க? அண்ணியையும் எங்க? மோகன், தங்கச்சி படிக்கிறதுக்காக வெளிநாட்டு போயிருக்கா. அண்ணி? அம்மா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கியா? யார்டா அந்த பொண்ணு? இவ்வளோ வெக்கப்படுற? என்ன மயூரியா?